ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமாக ஒரு vlog வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே பூஜை பண்ணியாச்சு வீட்டில். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால உருளைக்கிழங்கு சாம்பார் சாப்பாடு தான் செஞ்சோம். ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. போகிற வழியில் பூக்கடையில் நிப்பாட்டினார் எங்கள் வீட்டுக்காரரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பூக்கடையில் அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பூ வாங்கியாச்சு. நம்ம என்ன தான் ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் இருந்தாலும் இந்த பூ தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். பூ வைக்கங்காட்டி தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஓகே, வாங்க கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். எந்த கோவில்னு பார்த்திங்கன்னா பாரியூர் அம்மன் கோவில். எங்கள் ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். 80s 90s சினிமாலெல்லாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டான ஒரு இடம்தான் இந்த கோவில் சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோபுரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கோபுரம் வழியாக, வாசல் வழியாக உள்ளே போனால் உள்ளே இருக்கிற அந்த கோபுரத்து மேலே அந்த ஸ்டாச்சுவெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு ஸ்டோரி இருக்கிற ஸ்டாச்சுஸ் தான் எல்லாம். விஷ்ணு பகவான் எல்லாமே ஒரு ஸ்டோரியோடு தான், கான்செப்டோடு தான் அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கேட், சின்னதாக கேட்டு தெரியுது இல்லையா, அங்கே தான் உள்ளே போக போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த வியூ சூப்பரான ஒரு இடம். அதை பார்க்குறக்காக தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் போகுது பாருங்கள். கோவிலை ஒட்டியே எவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் பாருங்கள். வாய்க்கால் போகுது, அந்த பக்கம் தென்னந்தோப்பு, அதெல்லாம் வயல் சூப்பரான ஒரு இயற்கையான லொக்கேஷன். தண்ணியை பார்த்த உடனே கீழே இறங்கி ஆடணும் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் முடியாது இல்லைங்களா. இருந்தாலும் நான் காலையாச்சும் நினச்சிட்டு தான் வருவேன்னு என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டார். இறங்குறாரு பார்த்திங்களா. தண்ணி ஒன்றும் அவ்வளோவா அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு அழகாக இருக்குது தண்ணி போகிறது. நல்ல சூப்பரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கோவிலுக்குள்ளார போகலாம். உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம். அந்த கோபுரம் பாருங்கள் சூப்பராக தெரியுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த குதிரை, அங்கே ஒரு முனி இருக்குது, அங்கே கும்பிட்டுட்டோம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே இந்த திருநீர், இந்த விபூதி தான். இது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. புத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுதான் கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ இந்த தூணெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதிலெல்லாம் சிற்பங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே செதுக்கியிருப்பாங்க. நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். உள்ளே ஃபோட்டோ வீடியோ அலௌடு இல்லை, அதனால தான் வெளியில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். சரி, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் வெளியில் போகும்போது, அதாவது வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே ஒரு சில லொக்கேஷன் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட், அந்த லொக்கேஷனை நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளம்பலாம். இப்போ இந்த பாலம் பார்த்திங்கன்னா அந்த காதோர லோலாக்கு சாங் இருக்கும் தெரியுங்களா, பிரபு சுகன்யா அந்த குதிரை வண்டியில் வருவாங்க இல்லையா, அந்த சீன் அந்த சாங் ஃபஸ்ட்டு சீன் அது இந்த பாலத்தில் தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பெருமாள் கோவில், பாரியூரம்மன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கோபுரம். இந்த சரௌண்டிங், இந்த காலியாக இருக்கிற பிளேஸு, அந்த இதுலேயும் அது கோவில் மண்டபம். இது பாரியூரம்மன் கோவில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அரசமரத்து பிள்ளையார், அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். நிறையா படம் எடுத்திருக்காங்க அந்த இடத்துலையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கிளம்பலாம். கிளம்பிட்டோம். இன்னும் போகிற வழியில் இருக்கிற வியூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம், அது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இயற்கையான ஒரு பிளேஸ் தான் இது. பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது, அதாவது நல்லா வளர்ந்து நிற்கிது. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வாய்க்கால்,
அப்புறம் தென்னந்தோப்பு, அந்த வயல், அதாவது அறுவடை முடிஞ்சதுனால அந்த பசுமை நிறமாக இல்லாமல் ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அறுவடை முடிஞ்ச டைமுன்றதுனால. இது பார்த்திங்கன்னா நெல் அறுவடை நடந்துகிட்ருக்கு. அதாவது மிஷின் வச்சு நெல் அறுவடை பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடும் நெல் அறுவடை மிஷின் வச்சு மிஷினில் நெல் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதெல்லாம் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அப்படியே ஒரு பேக்கரிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வெஜ் பப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வெளியே வந்தாச்சு. அந்த பேக்கரியிலேருந்து வெளியே வராரு பாருங்க, அவர் தான் என் ஹஸ்பண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ.